ஹே காய்ஸ், வெல்கம் டு தருண்ஸ் ஆஃபீஸ். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா தீபாவளி செலப்ரேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது எடுத்த விலாக் தான். அப்பப்போ கொஞ்சம் உடம்பு முடியாமல் ஆனதால் விலாக் வந்து எடிட் பண்ணி போடாமலே இருந்துட்டேன். அண்ட் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இந்த விலாக் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் தருண்ஸ் ஆஃபீஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க விலாக்குள்ளே போகலாம். ஒரு 3 டேஸாக கொஞ்சமாக எடுத்த விலாகை ஒரே விலாகாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அத்தை தீபாவளி ஃபண்டு கட்டணத்தில் கொடுத்த பட்டாசு, அதுக்கப்புறம் பெட்ஷீட், பெட் கவர் இது எல்லாமே அருண்கிட்ட கொடுத்து அமைச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அருண் வந்துட்டு பட்டாசு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க. செவன் ஷாட்னா மேலே போய் 7 வெடிக்குமா? நம்ம போன வருஷம் வெடிச்சோமே அந்த மாதிரி. இந்த ஒரே ஒரு இதில் இது எனக்கு நான் வச்சுட்டு மெத்த விட்டு ஓடிடுவேன். போன வருஷம் அதுதான் ஜாலியில் ஓ எம்மதுரமா இந்த தீபாவளிக்கு இது போதும்ல? போதாது இந்த தீபாவளிக்கு உனக்கு? போதும், அடிச்சுடுவேன். பட்டாசுலாம் வாங்கக்கூடாது. சிறுபிள்ளைத்தனமாக ஒரு குழந்தைக்கு அப்பாவை போகிற இன்னும் சிறுபிள்ளைத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது. பெரிய புதுசாடா இரா ஒரே ஒரு டைலாக் சொல்லிடுறேன் நான். இந்த ஐயோ டக்குன்னு வர மாதிரி அவங்க பேர் ஜோதிகா ஒட்டியானோ, அதுக்கப்புறம் எதோ சொன்னேன் ஜிமிக்கி அட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்களே. ஐயோ டைலாகே தப்பாக சொல்கிற மாதிரி அந்த மாதிரி நீ பண்ணுகிறப்ப என்னது ஒரு டைம் இப்படி தான் போட்டுமா நான் எப்படி இருக்கு தெரியுமா? டோனி போல வெடிக்கும். ராக்கெட்டா? தெரியல, இதுதான் முதல்ல பார்க்குறேன். சென்னை சூப்பர் கிங் ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து என்னது இது 90 வாட்ஸா? ஓ ஐட்டமா? எவ்வளோ பெரிய ஆட்டம் பாம்பு வச்சாலும் அந்த பாம்பை கொளுத்தி வச்சா தான் என் மனசு திருப்தியாகும்பா. என்ன புல்லட் பாம்பு? பாம்பா? புல்லட் பாம்பு பாம்பு இல்லையா? போன வருஷம் அந்த பாம்பு ஃபுல்லாக அம்மா தான் பொங்க விட்டுது. இவருக்கு இந்த பட்டாசு பத்தாதாம்மா. இன்னும் என்ன வேணும்? அவுட்ரு. ஏன் இந்த அவுட்ரு விட்டாதான் உனக்கு வந்து பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? ஆனால் போன வருஷம் தீபாவளி மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அந்த சேனலில் வந்து அந்த வீடியோ இருக்குது, லாங் வீடியோ போட்டது அவ்வளோ ஜாலியாக. அப்படியே அந்த பெட்ஷீட்டு அதெல்லாம் எடு. இது வந்து என் மாமியாருக்கு போடுறேன். என் மாமனாருக்கு நான் கட்டிடுவாங்க. இது வந்து போய்த்திங் படுக்கிறது கோசம் பெட்ஷீட்டு. போத்திங் படுக்கிறது சொல்லு, ப்ரொனவுன்ஸ் பண்ணு. ப்ரொனவுன்ஸ் பண்ணு. பொய்த்திங்கன்னு இல்லை, போத்திங்கன்னு. எப்படினாலும் சொல்லலாம். நீ சொல்கிற மாதிரி சொல்லலாம், நான் சொல்கிற மாதிரி சொல்லலாம். எந்த ஸ்கூலில் படித்த நீ சொல்லு? பொய்த்தின்னு எந்த ஸ்கூலில் ஒன்று சொல்லி தந்தாங்க பொய்த்தின்னு? அதான் சென்னை லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும். இதுதான் பெட்டு கவர். பட்டாசு கூட இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து அத்தை எனக்காக கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அதையுமே உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இப்போது நான் காமிக்கிறேன். இந்த சோக்கர் வந்துட்டு 5th மந்த்து பூ முடிப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து சாரீ கட்டலாம், அதுக்கு மேட்சாக இந்த சோக்கர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் அருண் யூஸ் பண்ணுற ஃபோனில் வந்து கொஞ்சம் டிஸ்பிளே போயிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக தான் எல்லாமே தெரியும் அப்படின்றதால டிஸ்பிளே மாற்றுற வரைக்கும் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டன் ஃபோன் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த பட்டன் ஃபோனை கையில் எடுத்ததுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது, இப்போ புதுசாக இதையோ பார்க்குற போல் இருந்துச்சு அந்த ஃபோனை பார்க்கும்போது. அண்டு மெயினாக ஒரு முக்கியமான ஐட்டம் வந்து எனக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க, வளையல். நான் கன்சீவ் ஆன 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து அத்தை நிறைய வளையல் தான் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் நீ நிறைய வளையல் போடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதிகமாக வளையல் போட்டு எனக்கு இது வரைக்கும் பழக்கமே இல்லை. என்னுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்லலாம் ஒரு சைடு வந்து வாட்ச் கட்டியிருப்பேன், இன்னொரு சைடு வந்து சிங்கிளாக ஒரே ஒரு வளையல் மட்டும் போட்டிருப்பேன். அந்த வளையல் போட்டாலும் போடுவேன், அப்படி இல்லைனா போடாமல் விட்டாலும் விடுவேன். ஆனால் நிறைய வளையல் போட்டு பழக்கமே இல்லை எனக்கு. முக்கியமான பொருள் அதுதானே, எடு, சோறு தானே முக்கியம். அண்டு லாஸ்ட்டாக வந்து பிரியாணி கொடுத்து அமைச்சிருந்தாங்க. என்னுடைய அத்தை சமைக்கிற எல்லா சமையலுக்குமே வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப அடிக்ட்டுங்க. வேறு லெவலில் சமைப்பாங்க சமையல். பிரியாணியா? இனிக்கு ஒரு பொடி. இது வரைக்குமே வந்துட்டு எனக்கு வளையல் நிறைய போடணும், கை நிறையா அப்படின்னு ஆசை வந்ததே இல்லை. ஆனால் எங்கள் அத்தை வளையல் போடுறத பார்த்துட்டு கை நிறைய வளையல் போடணும் அவங்கள போலவே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். ஆனால் கை நிறைய வளையல் போட்டால் ஒரு மாதிரி இருக்குமா, அதில் போட்டு போட்டு கைட்டி வச்சுடுவேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு 5th மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போகிறேன்னா வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தை வந்து இவ்வளோ வளையல் வாங்கி கொடுத்தேன், அதில் ஒரு டசன் மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து கையில் போட்டுக்கோ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி, நம்ம எவ்வளோ வளையல் போகிறோன்னு அத்தை பார்க்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வளையல் மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போட்டால் பயபுள்ள அருண் வந்துட்டு எல்லா வளையலும் நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போனால் போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வளையலையும் போட்டுக்கிட்டேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் எடுத்த விலாங்க. மறுநாள் காலையிலே வந்துட்டு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்றதால வீட்டை நீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை தான் வந்து பார்த்துட்ருக்கேன். அம்மா வீட்டுக்கு போய் 5 மாதம் ஆகுது. இடையில அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போனாலுமே நான் பிறந்து வளர்ந்த அந்த ஊர், என்னுடைய வீடு அதெல்லாம் பார்க்காம அங்கே போய் ஸ்டே பண்ணாமல் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னை விட அருண் தான் பல மடங்கு அந்த ஊரையும் அப்பா அம்மாவையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸாவது நாங்கள் வந்து ஊர் பக்கம் போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு ட்ராவல் அதிகமாக பண்ணக்கூடாது அப்படின்றதால என்னால் போக முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னை இங்கே தனியாக விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு அருணுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அவங்களுமே வந்து ஒரு 5 மாதத்துக்கிட்ட ஊர் பக்கம் போகவே இல்லை. ஸோ 2 பேருமே 5 மாதத்துக்கு அப்புறம் போகிறோமா, எங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பி. இன்றைக்கி மதியம் செஞ்ச சாதமும் குழம்பும் கொஞ்சம் மீந்துருச்சுங்க. அதுவே எனக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அருணுக்கு மட்டும்தான் சமைக்கணும். ஸோ அவங்களுக்குமே வந்து பெருசாக நான் எதுவும் சமைக்கலை. ரைஸும் அது கூட வந்துட்டு வெண்டைக்காய் போட்டு பொரி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே பொதுவாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, நான் பல்காக சமைக்கிறதா இருந்தாலும் அழகாக சமைச்சிடுவேன், ஆனால் கொஞ்சமாக சமைக்க சொன்னால் எனக்கு சமைக்கவே வராது அப்படின்னு. ஆனால் டோட்டலாக நான் ஆப்போசிட்டுங்க. எனக்கு வந்து கொஞ்சமாக சமைக்க சொன்னால் அழகாக சமைச்சிடுவேன், ஆனால் பல்காக சமைக்க சொன்னேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்தா ஏதாவது ஒன்று சொதப்பி விட்டுரும். அந்த அன்றைக்கி வேறு வந்துட்டு மகளிர் குழுவில் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 8:30க்கெலாம் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 7:30 மணிக்காவது வேலையை முடிச்சாதான் நம்ம ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிபரியாக சமையல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் நினச்சதை விடவே சீக்கிரமாக முடிச்சிட்டேன். 7:30 வந்து சமையல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் வந்து கொஞ்சம் அழுக்கு பாத்திரமாக இருந்துச்சு, அதையும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக சமைக்கிற வேலை, கிச்சனை க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு ஜஸ்ட் லைட்டாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலை மட்டும் சீவிட்டு நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போய் வந்துட்டேன். அங்கே ஃபோட்டோ எடுக்க போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து ஒரு வாரமாக துணி துவைச்சி போட்டு மடிக்காமலே கிடக்குது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு மடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். துணி துவைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனால் அந்த துணியை மடித்து வைக்கிறது தான் அவ்வளோ கஷ்டம் இல்லை. கொஞ்சம் வந்து படிக்கிற வேலையும் இருக்கா, அதனால் வந்துட்டு வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக செய்கிறதே கிடையாது. அப்படியே பாதி வேலை செய்கிறது, மீதி வேலையை அப்படியே போட்டு போயிடுது. என்றைக்காவது ஒரு நாள் சேர்த்து பிடிச்சி எல்லாத்தையும் ஒன்றா செய்கிற போல் இருக்குது. அதே மாதிரி தான் கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்கு. குட்டி குசுமானெல்லாம் பிடிச்சி பேக்கெட்டில் போட்டாச்சு. அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாங்கோ இன்றைக்கி எல்லாரும். புறா 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 புறா. ஏய், இப்போ தான் எல்லாம் ஓரளவுக்கு செட் ஆகி வந்தது நம்ம கூட. அதுக்கு தெரிஞ்சிச்சு, நான் சொன்னேன்ல இன்றைக்கி உங்கள் மாமா வீட்டுக்கு போகிறீங்க எல்லோரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. நான் வரமாட்டேன் அப்படின்னு கீழே போயிடுச்சு. ஒரு மீன் குட்டி கன்சீவாக இருந்துச்சுங்க. மாமா வீட்டுக்கு போகிற, அங்கே போயிட்டு குட்டிலாம் தயவுசெய்து போட்டுறாத, நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்று அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம், அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் குட்டி போடு அப்படின்னு நான் சொல்லியே அமுச்சு விட்டேன்.
நான் என்ன சொல்லி அமிச்சேன், அந்த பயப்புள்ள என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுமா? அங்கே போன ஒரு 2-3 மணி நேரத்திலே வந்து மீன் குட்டி போட்டுருச்சுங்க. அண்ணா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீன் குட்டி போட்டுருச்சு அப்படின்னதும் எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எப்புட்றா அப்படின்னு. மீன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக குட்டி போடுன்னு நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே இல்லை. சும்மா வந்து கலாய்க்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக நான் சொன்ன நேரம்னு பார்த்து அங்கே போய் குட்டி போட்டுடுச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. மீன் குட்டீஸ்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அண்ணாக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நாங்கள் பைக்கில் தான் போனோம். அப்படியே போகும்போது பாருங்களேன், இந்த பிளேஸை எப்போ பார்த்தாலுமே எனக்கு மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். எப்போவுமே நாங்கள் ஊருக்கு போகும்போது நான் பார்த்து ரசிக்கிற ஒரே இடம் அப்படின்னா அது இந்த இடம் மட்டும்தான். இப்போ வந்துட்டு ஒரு 4 மாதத்துக்கிட்ட ஒரு 4 செவத்துக்குள்ளே நான் இருந்துட்டு எங்கேயுமே அவுட்டிங் கூட போகலையா. இப்போ ரொம்ப நாள் சரி அந்த இடத்த பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சுங்க. அப்படியே நாங்கள் சர்ன்னு கிளாம்பாக்கம் வந்துட்டோம். இந்த பேரை வந்து நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேனா அப்படின்னு கூட தெரியல. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்ததுமே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டாக இது வா அப்படின்ற போல் ஆயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்குறதுக்குனே நம்ம இங்கே வரணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போயிட்டே இருந்தோமா. நம்மளுடைய ஃபேவரேட்டான இடம் சோறு திங்கிற இடம் வந்துடுச்சு. அது அப்படியே அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு குடுன்னு ஓடி போய் பஸ் ஏறின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஒரு மனசாட்சி வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ இருக்கக்கூடாதும்மா, உனக்குள்ளேயும் ஒரு ஜீவன் வந்துருச்சு இல்லையா, அதுக்காகவாது நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதால் சரி போனால் போது அந்த பயப்பிள்ளைக்காவது கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பொங்கல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம மட்டும் சாப்பிட்றோமே, இவன் வேறு சாப்பிடாம இருக்கானேன்னு சொல்லிட்டு ஏதாவது நீயும் சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் எனக்கு எதுவுமே வேணாமா, பஸ்ஸில் போகும்போது ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வயிறு வலிக்கும், வாமிட் வரும், மயக்கம் வரும் அப்படின்னு 1008 லிஸ்ட்டு போட்டுட்டு லாஸ்ட்டாக நான் ஒரே ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்கள், டீ பைத்தியம். ஏதோ என்னால் முடிச்ச கொஞ்சோண்டு பொங்கலை சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு ஜாலியாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸு ஏறது தான் எனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு முரட்டு தூக்கத்தில் இருந்தேன் நான். நாங்கள் தீபாவளிக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஊருக்கு வரோம் அப்படின்றது அப்பா அம்மாவுக்கு தெரியாது. தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் ஊருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்பாவை வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லும்போது தான் அப்பாவுக்கே தெரியும். அம்மா கிட்ட சொல்லாமல் வாப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காருன்றதை நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கூட சர்ப்ரைஸே ஆகாம உட்காந்துருக்குறா. யா என்ன சரி என்ன சர்ப்ரைஸ் ஆகாம உட்காந்துக்கிற? அதான் சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்புறம் இங்க உட்காந்து கத்துனாரா அப்பா? அட கடவுளே. அம்மா கிட்ட சொல்லாமல் வாப்பா கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அம்மாவையே கூப்பிட்டு அம்மா கிட்டே சீக்கிரட்டாக சொல்லிட்டு வராங்களாம். இந்த மாதிரி சின்ன பாப்பா வருது அப்படின்னு. என்ன ஒரு புத்திசாலித்தனம் எங்கள் அப்பாவுக்கு. இந்த குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, நாங்கள் போய் ஒரு நாள் ஃபுல்லாக எங்களை கண்டுக்கவே இல்லை, யாருன்னு கூட திரும்பி பார்க்கல. ஆனால் மறுநாள் நானாக கிட்ட போய் தலையில் தடவி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பையன் என்கிட்ட வந்தானே. என்ன பத்தியா டேய் இங்க பார், இங்க பாருடா. டேய் வெண்ண இப்போ கொஞ்சமாவது மதிக்கிறியா? எதுக்கு மதிக்கணும் உங்களை? உன்னை கூட்டின்னு வந்து விட்டது நாங்கள், எங்களையே மதிக்க மாட்டேன் நீ. இந்த டைம் ஊருக்கு போனப்போ நான் நினச்சது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா சர்ப்ரைஸ் பண்ண முடியல. இந்த குட்டி பையன் எங்களை பார்த்து பயங்கரமாக வந்து ஹாப்பியாகி கத்துவான்னு பார்த்தா அதுவும் கத்தலை. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சப்பா. அவ்வளோதாங்க, நம்ம வந்துட்டு விலாகோடைய எண்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் 2 பேருமே. ஸோ இது வந்து என்றைக்காக இருந்தாலும் ஒரு குட் மெமரிஸாக இருக்கும் இல்லையா, அதனால் எவ்வளோ லேட்டானாலும் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே கனெக்ட் வித் மீ. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஜாலியான விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.